666 அல்லது 666 சாத்தானோடு தொடர்புடைய இலக்கமாகும். அது மிருகத்தின் இலக்கம் என்றும் மனுஷனுடைய இலக்கம் என்றும் பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்கின்றது. த மார்க் ஆஃப் த பீஸ்ட் அல்லது மிருகத்தின் அடையாளம் என்று அழைக்கப்படும் 666 கடைசி காலத்தில் வெளிப்பட போகும் ஒரு நூதன வணிக கடவுச் சொல்லாக இருக்கும் என்றும் அது ஒரு பெயரை குறிக்கும் என்றும் அந்த கிறிஸ்துவின் பெயரின் எண்ணிக்கையாகும் என்றும் கருதப்படுகின்றது. சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் என்று வேதம் எச்சரிக்கின்றது. மிருகத்தின் முத்திரையையோ சாத்தானின் நாமத்தையோ தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு மிருகம் செய்யும் என்றும் பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்கை தருகின்றது. பைபிள் சொல்கின்றது, இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. 6ஆம் நாளில் மனிதன் படைக்கப்பட்டதால் 6 குறைவுள்ள இலக்கமாகவும் மனிதனின் இலக்கமாகவும் எண்ணப்படுகின்றது. 666 என்பது 777, அதாவது 777 என்ற எண்ணிக்கை பரிபூர்ணத்திற்கும் தேவனுக்கும் அடையாளமான இலக்கத்திற்கு நேர் எதிரானது. ஆகவே அது சாத்தானை குறிக்கும் என்று கருதுகின்றோம். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை கர்த்தரும் இரட்சகரும் தேவனுமாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு 666ஐயோ மிருகத்தையோ சாத்தானையோ பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்களை தேவனே தம் பிள்ளைகள் என்று முத்திரை போடுவார். ஆகையால் வாதையோ பேயோ பிசாசோ அவர்களை தொடவே முடியாது. ஆமென், அல்லேலூயா.